நிட்சாட் இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஓபி கிங் இஸ் பார்ன்ட்டு அப்படி தான் போட்டிருப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நானே நினச்சேன் அதில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம போடலாம். அதில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போட சொல்லி. சரி நம்மளே போட்டுடலாம் தான் நினச்சேன். அதுக்குள்ளே அவரும் கேட்டிருந்தாரு. சரி நம்ம என்ன படா ப்ரோ பிளேயரா, நம்ம எதுக்கு போடுறது, நம்மனா படா ப்ரோ பிளேயராக என்ன அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்தது. சரி நம்ம லெவலுக்கு யார் ஆடுறாங்களோ அவங்களுக்கு இது ஃபஸ்ட்டு லெவலில் பார்த்திங்கன்னா எனக்கு இது வந்துடுச்சு இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி. சரி ஓகே வாங்க நான் எல்லாம் சொல்லிடுறேன் கண்ட்ரோல்ஸ் எப்படியெல்லாம் வைக்கணும்னு. ஓகே வாங்க போகலாம். ஓகே இப்போ பார்த்திங்கன்னா ட்ரைனிங் கிரவுண்டில் போகணும். அது போகிறதுனா கண்ட்ரோல்ஸ் போகணும். அந்த ஷூட்டிங் பட்டன் இருக்குல்ல அதை நம்ம டிரான்ஸ்பரன்சி 100 வச்சுக்கணும். அந்த சைஸ் 70 இல்லை நான் 70 வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி இருக்கணுமோ, ஆனால் ட்ராக் அடிக்கிறதுக்கு 40-50 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது உங்கள் இஷ்டம். எனக்கு இப்படி பட்டுருச்சு. சரி பாருங்களேன், நீங்கள் ஹெட்ஷாட் அடிக்கணும்னா இப்போ மேலேருந்து கீழே இருக்கானா அப்படியே இப்போ ஸ்லோ மோஷனை காட்டுறேன் பாருங்கள். அப்படியே ஒரே தலையிலே வைக்கணும். பாருங்கள் ரீப்ளே பார்த்துருப்பீங்க. ஓகே இங்கே பார்த்திங்கன்னா ஒருத்தன் அடிப்பேன். இங்கே ஒரு 67 பட்டு அப்படியே இது என்ன ட்ரிக்னா கீழே கிரவுண்டில் இருக்குது ஒயிட் பட்டன் மாதிரி வரும். கீழே ஒயிட்டாக வந்ததா அதுக்கப்புறமா அங்கேருந்து மேலே தூக்கணும் உடனே ஹெட்ஷாட் பட்டுரும். சரி ஓகேவா. இந்த ஷூட்ஸ் எல்லாம் ஸ்லோ மோஷன்ஸோடு நான் லாஸ்ட்டில் காமிக்கிறேன். அதை மிஸ் பண்ணாதீங்க கைஸ். அதுதான் வேறு லெவல். லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அதுக்காகவே. ஓகேவா. சரி ஓகே இங்கே ஒரு சம்பவம் நான் கொஞ்சம் தான் காமிச்சிருப்பேன். இன்னும் நிறையவே பண்ணேன் ஆனால் காட்டில் இப்போ பாருங்கள் காமிச்சிருப்பேன் பாருங்கள். கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு போனால் ஈஸியாக நீங்கள் ட்ராக் அடிக்கலாம். அதனால தான் சொல்கிறேன் கீழே நீங்கள் போடணும். வாங்க பாருங்களேன். ஜம்ப் பண்ணி அடிக்கும் போது அவன் நம்மளை முடிச்சிடுவான். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஹெட்டுக்கு வைக்கணும். அப்போ அவன் செத்துருவான் பைப்பில். அதுதான் இந்த ஸ்லோ மோஷன்ஸ் பாருங்கள். அப்படியே தலையிலே வச்சான். ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஏதோ பாம்பு போட்டிருந்தான். அதுக்குள்ளே நான் தலையிலே வச்சேன். இன்னும் 2 ஷூட்டிங் இருக்குது. அதை பாருங்களேன். இன்னும் 2 ஷாட்ஸ் இருக்குது. 1 டேப்பு. அதுக்கு முன்னாடி ஒரு ஷாட் பட்டுருச்சு பாருங்களேன். இப்போ 1 டேப் அடிப்பேன் பாருங்கள். அதான் சொல்கிறேன் கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு போகணும். கிளியராக சொல்லணும்னா அப்படி தான் சொல்ல முடியும். இனிமேல் வர்ற கேம் பிளேலாம் டெசர்ட்டிகள் கிடச்சா சும்மா முடிச்சு விட்ருவோம். இங்கே பாருங்களேன் ஒரு ஹெட்ஷாட் போடு தகிட முடிச்சாச்சு. பாருங்கள் இன்னும் இது 1 டேப் நீங்கள் அழுத்தவே பிடிக்கக்கூடாது. டெசர்ட்டுகளை நீங்கள் அழுத்தி பிடிக்கக்கூடாது. அதுதான் ஒரு பாயிண்ட். ஓகே கைஸ் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சரி இப்போ ஒருவேளை உங்களுக்கு புரியலனா என்ன பண்ணுன்னா இந்த வீடியோ மறுபடியும் பாருங்கள். இன்னும் புரியல இன்னொரு வாட்டி பாருங்கள். சரி இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே தேங்க்யூ பை பாய்.